அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சில மோட்டிவேஷன் ஸ்பீச் மாரி வந்து ஏதாவது வீடியோ போடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது கதைகள் மாரி பண்ணுங்க. திருக்குறள் கதைகள் டெய்லி ஒரு திருக்குறள் எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு கதைகள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கதை சொல்றதுன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கதை கேட்கறதும் பிடிக்கும், கதை சொல்றதும் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல தென்கட்சி கோ. சுவாமிநாதன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கதை சொல்லுவாரு. அவர் வந்து கதை சொல்லுவாரு. அந்த கதை கூட நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்ச கதையா இருக்கும். அந்த கதைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடைசியா ஒரு ஜோக் வந்து சொல்லுவாரு. அந்த ஜோக் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நான் வந்து அந்த ஜோக்குக்காகவே நான் அந்த கதையை வந்து நான் ஃபுல்லா வந்து கேட்பேன். ஸோ அதே ஃபார்மேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கதை சொல்லலான்னு இருக்கிறேன். ஸோ வந்து பின்னாடி இருக்கிற ஜோக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஸோ வந்து இந்த கதைய வந்து ஃபுல்லா வந்து கேளுங்க. ஓகேவா? ஸோ அப்ப அந்த கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஃப்ரெண்ட் வந்து நமக்கு வந்து இருக்கிறாங்க. அப்ப நமக்கு வந்து 90ஸ் கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ்னாலே முதல்ல ஞாபகம் வருது ராமு, சோமு தான். நம்மளும் அதையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். ஓகேவா? ஜஸ்ட் என்னோட ஓல்டு மெமரீஸ்க்கு வந்து போறதுக்கு ஒரு ஜாய்ஃபுல்லா வந்து இருக்கும். ஆனா 2 ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்டோட நேம் பார்த்தீங்கன்னா, ராமு, சோமு தான். அப்ப ராமு, சோமு 2 பேரும் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களா வந்து இருக்கிறாங்க. அப்ப ராமு வந்து என்ன கேட்குறாருன்னா, சோமு கிட்ட போயிட்டு, எனக்கு வந்து ரொம்ப லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு ரொம்ப டிப்ரஷனா இருக்கிறேன். நான் வந்து எனக்கு ஒரு ஹோப்பே இல்ல. நான் வாழ்க்கையில வந்து நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கையே இல்ல. அப்ப வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லு, ஏதாவது ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப சோமு என்ன சொல்றாருன்னா, ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 நாடு வந்து இருக்குது. அந்த நாட்ட வந்து என்ன பண்றாங்க, எதிரி நாடு வந்து கைப்பற்றிட்டாங்க. போர் புரிஞ்சு அந்த நாட வந்து வந்து கைப்பற்றிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்புறமா 2 பேரும் சண்டை போட்டாங்க, கைப்பற்றிட்டாங்க. அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அழகான ஒரு நாடு. ஓகேவா? அது நல்லா ஒரு ஐலேண்ட் மாரி வந்து நமக்கு வந்து இருக்கும். 4 பக்கமும் சுத்தி கடலா இருக்கும். அந்த ஐலேண்ட் ரொம்ப பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா வந்து இருக்கும். அத வந்து கைப்பற்றுறது நம்ம அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஏன்னா வந்து ஐலேண்டா இருக்கனால என்ன பண்ணணும், தண்ணி வழியா வந்து தான் நமக்கு வந்து அங்க வந்து சண்டை போட வரணும். அதனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேஃபா இருந்துச்சு. பட் ஆனா எதிரி நாடு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா நெறைய படை வீரர்கள் இருந்தனால அந்த நாட வந்து கைப்பற்றிட்டாங்க. மீதி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தப்பிச்சு வந்து நமக்கு வந்து வெளியில வந்துட்டாங்க. அப்ப தப்பிச்சு வெளியில வந்தவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் பேர் வந்து இருக்கிறாங்க. அப்ப அரசரும் இருக்கிறாரு. அரசர், மந்திரி வந்து இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கம்மியான படை வீரர்கள் தான் நமக்கு வந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் போய் நம்ம நாட்ட வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம மறுபடியும் போனா நம்மளால அங்க வந்து சோல்ஜர்ஸ்லாம் நெறைய இருக்கிறாங்க. படை வீரர்கள் நெறைய இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம சண்டை போட்டு அவங்கள வந்து நம்மளால ஜெயிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு கவலையா வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து வேற வழி கிடையாது. நம்ம வந்து எல்லாருமே இங்க வந்து செத்து போறதுக்கு நம்ம கடைசியா ஒரு ட்ரை பண்ணிட்டு நம்ம வந்து செத்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி ஒரு ஐடியா சொல்றாரு. அதனால சரின்னு சொல்லிட்டு இருக்கிற படை வீரர்கள்லாம் ஒரு போட் எடுத்துக்கிட்டு நேரா வந்து போறாங்க. அப்போ போம்போதே வந்து பார்த்தீங்கன்னா, படை வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப்பே வந்து இல்ல. நம்ம போய் அங்க எவ்வளோ சோல்ஜர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நம்மளால ஜெயிக்க முடியுமா? நம்மளால கைப்பற்ற முடியுமா? நம்ம போய் நம்ம வந்து சாக தான் போறோம்ன்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரஸ்டா வந்து இருக்கிறாங்க. அப்ப வந்து இது எல்லாத்தையுமே மந்திரி வந்து என்னன்னா, அத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, அவங்க வந்து போய் அந்த ரீச் பண்ணிடுறாங்க. அந்த ஐலேண்ட போய் நமக்கு ரீச் பண்ணிடுறாங்க. ரீச் பண்ணி இந்த படை வீரர்கள் எல்லாமே நமக்கு வந்து ஐலேண்ட்லேருந்து இறங்குன உடனே, அவர் வந்து மந்திரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "நம்ம வந்த போட் எல்லாத்தையுமே பெட்ரோல்ல ஊத்தி எரிச்சிருங்க" அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே எல்லாருக்கும் நமக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்குது. சப்போஸ் நம்ம தோத்துட்டா கொஞ்சம் நெஞ்சம் பேராவது நம்ம வந்து பின்னாடி வந்து நம்ம போலாம். இவரு எல்லாத்தையும் கொளுத்த சொல்றாரே அப்படின்னு சொன்னோனே, என்னோட கமெண்ட் வந்து நீங்க முதல்ல வந்து நீங்க அப்ப எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, அதே மாரி படை வீரர்கள்லாம் வந்து போட்ட ஊத்தி அந்த போட் எல்லாத்தையுமே கொளுத்தி விட்டுர்றாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க வந்து திரும்பி போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ என்ன பண்ணா, நீங்க நீங்க உயிரோட இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அந்த படை வீரர்கள் எல்லாத்தையும் நமக்கு வந்து கொன்னு ஜெயிச்சா மட்டும் தான் நம்ம உயிர் வாழறதுக்கு வந்து பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்குது." அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ எல்லா படை வீரர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, நம்ம அந்த படை வீரர்கள நம்ம கொன்னா மட்டும் தான் நம்ம உயிரோட வாழ முடியும்னு சொல்லிட்டு, ஒரு வெறித்தனமா போய் அங்க போய் சண்டை போட்டு எல்லாரையும் வந்து ஜெயிச்சிடுறாங்க. அப்போ வந்து கடைசியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து மந்திரி வந்து எல்லார்ட்டையும் சொல்றாரு, நமக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, இதுவா அதுவான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்து நமக்கு வந்து போவோம். நமக்கு ஒரே ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, நம்ம கோல் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் நமக்கு வந்து வேகமா வந்து போராடுவோம். அந்த கஷ்டமான சூழ்நிலை வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்றாரு. அப்போ கஷ்டமா இருக்கும்போது தான் நமக்கு வந்து முன்னேறதுக்கு ஒரு நல்ல பலம் கிடைக்கும் அப்படின்னு வந்து மந்திரி சொன்னதா சொல்றாரு. உடனே இது வந்து சோமு வந்து ராமுட்ட வந்து சொல்லி முடிக்கிறாரு. உடனே ராம் வந்து பார்த்தோன்னே, இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்குது. நான் கண்டிப்பா வந்து வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரு போறாரு. அவரு போயிட்டு அவர் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு சூட் கேஸ், பேக் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராரு. எடுத்து வந்து ராம் வந்து எடுத்துட்டு வந்து சோமுகிட்ட வந்து சொல்றாரு. "நீ சொன்ன கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாரி உன்கிட்ட நெறைய சொத்து எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா, நீ வந்து வாழ்க்கையில வந்து வேகமா முன்னேற முடியாது. அதனால உன்கிட்ட இருக்கிற பணம், நகை, சொத்து எல்லாத்தையும் என்கிட்ட குடுத்துரு. அப்போ உன்கிட்ட எதுவுமே இருக்காது. அப்போ நீ நல்லா உழைச்சா மட்டும் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால நீ எல்லாத்தையும் என்கிட்ட குடுத்துருன்னு" சொல்லிட்டு ராம் வந்து சோமுட்ட கேட்குறாரு. அப்போ சோமுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த கதைய ஏன்டா அவர்ட்ட சொன்னோன்ற மாரி இருக்கும் இல்லையா?